திருவண்ணாமலையில் மண் சரிந்து வீட்டை மூடிய சம்பவத்தில் சிக்கியிருந்த 7 பேரும் உடல்களாகவே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 7 பேரின் சடலங்களையும் தொடர்ந்து போராடி என்டிஆர்எஃப் வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ராஜ்குமார், மீனா உள்ளிட்ட தம்பதி, அவர்களது 2 குழந்தைகள், பக்கத்து வீட்டு குழந்தைகள் என 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் அத்தனை பேரது உடல்களுமே தற்போது பாகங்களாகத்தான் மீட்கப்பட்டிருப்பதாக மீட்புப்படை வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 7 பேரது உடல்களும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. 7 பேரது உடல்களுமே சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறது. 3 அல்லது 4 பேர் உடல் என்பது கிட்டத்தட்ட நசுங்கிய நிலையில் முழுமையாக மீட்கப்பட்டிருந்தாலும் 2-3 உடல்கள் கை கால்கள் தனியாக சிதறிதான் மீட்கக்கூடிய ஒரு சூழல். காரணம், அந்த வீட்டில் ஏராளமான கற்கள், இந்த மலையிலிருந்து சரிந்து வந்த பாறை துண்டுகள், மண், வீட்டினுடைய பக்கவாட்டு சுவர். அந்த வீட்டினுடைய பக்கவாட்டு சுவரை பார்த்தீர்களானால் ஹாலோ பிளாக்கள் என்று சொல்லக்கூடிய சிமெண்டால் உருவாக்கப்பட்ட அந்த கற்களை கொண்டுதான், செங்கற்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய பெரிய வடிவிலான கற்கள், அந்த கற்களை கொண்டுதான் அந்த வீட்டினுடைய சுற்றுப்புற சுவர் உருவாக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த கற்களும் கூட அவர்கள் மீது ஒன்றன் மீது ஒன்றாக விழுந்திருக்கின்றது. எனவே அவர்களது கை, கால், உடல் எல்லாம் தனித்தனியாக சிதறிதான் அந்த உடல்களை மீட்கக்கூடிய அந்த கோரமான காட்சியை இங்கு பார்த்து செய்தியாளர்கள் உட்பட நாங்களும் கலங்கி போய்தான் இருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அவர்களது உறவினர்கள் 3 பேர் என பச்சிளங்குழந்தைகள், 5 பச்சிளங்குழந்தைகள் உடல்களாக மீட்கப்பட்டு கண்ணீரோடு அவர்கள் மேலே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள்.